தூத்துக்குடியில செம்ம வெயில் கொள்ளு கொள்ளுன்னு கொன்னுடுச்சு. வெயில் அடிக்கிற வெயில் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஜில்லுன்னு குடிக்கணும்னு சொல்லிட்டு என் தம்பி ஐஸ்கிரீம் வாங்கி வந்து கொடுத்தான். என் ஹஸ்பண்ட் வந்து எல்லாருக்கும் வந்து ஜூஸ் தான் வாங்கிட்டு வந்தாங்க. பழரசம், லெமன் ஜூஸ், பாதாம் சொல்லிட்டு எங்கள் ஆச்சி வந்து ஜூஸ் எப்படா கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க சேரில். நாங்களாம் குடிச்சிட்டு அப்புறம் ஆச்சிக்கு அக்கா பசங்க எல்லாருமே சூப்பராக குடிச்சிட்டு அப்படியே சாயங்காலம் ஒரு 5 மணி வாக்கில் வந்து அப்பா கல்லறைக்கு தான் மாலை போடுறதுக்கு பண்ணுறோம். எங்கள் அப்பா இறந்து 15 வருஷம் ஆச்சு. இந்த 15 வருஷத்தில் எங்கள் அப்பாவுக்கு வந்து கல்லறை கட்டவே இல்லை. ஏன்னா எங்கள் அப்பாலாம் வந்து இறக்கும்போது நாங்களாம் வந்து படிச்சுக்கிட்டு தான் இருந்தோம். அம்மா வந்து 3 பசங்களை வந்து படிக்க வைக்கிறதே பஸ்ஸில் வந்து கல்லறை கட்டுறதுக்கு எப்படி யோசிக்கிறது. என் தம்பி இப்போ தான் வந்து வீடு கட்டி முடிச்சிருக்கான். ஸோ கையோட வந்து அப்பாவுக்கும் வந்து கல்லறை கட்டியாச்சு. நாங்களும் ஊரில் இருந்து வந்திருக்கிறதால எல்லோரும் வந்து அப்பா கல்லறைக்கு, அப்புறம் பெரியப்பா, ஆச்சி, தாத்தா, எங்கள் அம்மாவுடைய தம்பி வந்து சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து மாலை போட்டுட்டு அப்படியே வந்து எல்லார்கிட்டையும் வந்து நல்லா பிளெஸ்ஸிங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா இருந்த பிறகு ஒரு ஆளாக இருந்து எங்கள் 3 பிள்ளைங்கள படிக்க வச்சாங்க. அவங்க வந்து அப்போதைக்கு படிக்க வைக்கிறதே பெருசு. இதில் வந்து கல்லறை கட்டணும்னு சொல்லிட்டு இப்போ அப்போன்னு சொல்லி பிளான் பண்ணி ஒரு வழியாக 15 வருஷம் கழிச்சு என் தம்பி வந்து அவன் சொந்த உழைப்பில் வந்து அப்பாவுக்கு வந்து கல்லறை கட்டியிருக்கிறான். ஸோ வந்து மேரேஜுக்கு அப்புறம் நாங்கள் எங்கள் ஹஸ்பண்ட், எங்கள் பசங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் கல்லறைக்கு நாங்கள் வந்து மாலையெல்லாம் போட்டு பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு போயிருக்கிறோம்.